ஏழாவது மூலக்கூறு என்ற வடிவங்கள் IO3+, IO3+. அப்ப அந்த வடிவத்தை நாங்கள் சும்மா கீறி பார்ப்போம். டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ இங்க அந்த நேரேற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. சோ இது வந்து தல முக்கோணம். ரைட். அடுத்தது NFCl2. இப்ப இதுல வந்து மின்னெதிர்த்தன்மை குறைவாக இருக்கிறது வந்து நைட்ரஜன். ஆகவே FCl இதுல நைட்ரஜன்ல வலுவளவில் 5 இலத்திர 3 பிணைப்புக்கு வந்துட்டது. அப்ப 2 சோடி அங்க இருக்கிறது. முக்கோண கும்பகம். ரைட். அடுத்தது F3ClO2. Cl மின்னெதிர்த்தன்மை குறைந்தது. ஆகவே அதை நாங்கள் கொடுக்கிறோம். இல்லாம 7 இலத்திர நீங்க 1 2 3 4 5 இருக்கிறபடியா ஒரு சோடி அங்க இருக்கின்றது. எப்படி இருக்கும்? சரியா? இதை ஒரு சரியான வடிவத்தில் நாங்கள் அதை நீங்கள் இதை இப்படி கொடுத்து விடலாம். அதை நாங்கள் கொடுத்திருந்தால் இப்ப கிட்டத்தட்ட டபுள் பாண்டோ F என்ற மாதிரி நீங்கள் அந்த வடிவத்தில் நீங்கள் அறிஞ்ச வடிவத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இவ்வாறு கொடுத்து கொள்ளலாம். அதை நீங்கள் அங்கு எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் அதுக்குரிய வடிவம் உங்களை கேட்டது ஆகியவற்றின் வடிவங்கள் முறையே எவ்வாறு காணப்பட்டிருக்கிறது என்றதான் உங்கள்ட்ட அந்த கேள்வி. சரியோ? நாங்கள் F3ClO2 அதுக்குரிய சரியான வடிவத்துக்கு F3ClO2. சோ Cl மையத்திலே காணப்பட்டிருக்கும். சரியா? அதை சரியான ஒரு வடிவத்தில் நாங்கள் கொண்டு வந்து கொடுப்போம். F3ClO2 என்றதை நாங்கள் ஆக்சிஜன் 2. ரைட், சாரி, நான் முதல் ஆக்சிஜன் 1 நினைத்து எழுதுகிறேன். ரைட், இது F3ClO2. நான் F3ClO என நினைத்து முதல் கட்டமைப்பு. நீங்கள் இதை இப்படி கொடுத்துக் கொள்ளலாம். இது வந்து புளோரின். உங்களுக்கு அதுக்கு தெளிவில்லாமல் இருந்தால் சரி. சரியா? சோ இது வந்து முக்கோண இருகும்பகம். முக்கோண இருகும்பகம். இது புளோரின். ரைட். அடுத்தது F4BrO-, அதாவது F4BrO-. இங்கே மைய அணுவாக நாங்கள் புரோமினை எடுக்கிறோம். அப்ப 4 புளோரின் நாங்கள் இப்படி கொண்டு வருகிறோம். ஆக்சிஜன் மைனஸ் இவ்வாறு இருக்கிறது. அப்ப புரோமின்ல 1 2 3 4 5 இலத்திரங்கள், மீதி 2 இங்கே இருக்கிறது. அப்ப இது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சதுர கும்பகம். சதுர கும்பகம். இந்த வடிவங்கள்லாம் நான் கேட்டது. ஆகவே தள முக்கோணம், முக்கோண கூம்பகம், முக்கோண இருகூம்பகம், சதுர கூம்பகம். 5வது விடையை அங்கு நீங்கள் தெளிவாக கொடுக்கிறீர்கள். சரியோ?